ஸ்பெஷல் தாங்க. அது என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, பிரியாணிங்க. பிரியாணின்னொன்னே நான்வெஜ்லாம் கிடையாதுங்க, வெஜ் பிரியாணி தான் இது. பச்சை பட்டாணி பிரியாணி செய்ய போகிறோங்க. இதில் நம்ம தேங்காய் பால்லாம் விட்டு நல்லா டேஸ்ட்டாக செய்யலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. என்னென்ன பொருட்கள் தேவை பார்த்துடலாங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட நாங்கள் பருப்பு பொடி, எள்ளு பொடி, அடை மிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறோங்க. காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி தேங்காய் பால் நான் கொஞ்சம் தேங்காய் துருவிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். மீதிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து நம்ம தண்ணியும் அளந்துக்கலாம். மற்றபடி ஆஸ் யூஷுவல் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். நம்ம பிரியாணி மசால், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 10-12 போல் நான் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக ஒரு கேரட் தயிர் பச்சடி. இந்த கேரட் தயிர் பச்சடிக்கு கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். கேரட்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோங்க. இப்போ நம்ம இந்த பிரியாணியை தாளிச்சிடலாங்க. இப்போ நம்ம செய்ய போகிற பட்டாணி பிரியாணி தாளிக்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுறேங்க. இப்போ கடலை எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேங்க. இன்றைக்கி நான் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு பொருட்கள் எதுவுமே சேர்க்கலைங்க. பிரியாணி இலை, ஏலக்காய் மட்டுமே சேர்க்க போகிறேன். 2 ஏலக்காய் போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சமாக பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். எங்களோட பிரியாணி மசாலையே எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம், பட்டை, கிராம்பு எல்லாமே. அதனால் நான் இது மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போது பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறினது 2 சேர்த்துக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஒன்றும் பாதியமாக இடித்து வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் நான் இடித்து வச்சுருக்கேன். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து நறுக்கியிருக்கேன். இப்போ நான் தண்ணியில் அலசி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி சேர்த்துறேங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு நான் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நான் எங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசாலா சேர்க்குறேங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்க்குறதுனால இன்றைக்கி தயிர் வேண்டாங்க. நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கல, தண்ணி ஊற்றி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தயிரும் சேர்த்துக்கலாம் இதுக்கு. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 10 நிமிஷமாக நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டேங்க. பாருங்கள், தக்காளி எல்லாம் அப்படியே உரு தெரியாமல் வதங்கிடணும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேங்க. இப்போது அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். இவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இது கொதித்து வந்தால் அரிசி போட வேண்டியது தான். நல்லா பிரியாணிக்கு மட்டும் வதங்கிடணும். வதங்கினா தான் அந்த பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சாதாரணமாக நீங்கள் வெஜ்ஜு செஞ்சாலும் சரி, நான்வெஜ் செஞ்சாலும் சரி, நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ இது கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போது தேங்காய் பால் தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்க பிரியாணி அரிசி சேர்த்துடலாங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரட்டி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். வெயிட்டெல்லாம் போடலைங்க, மூடி சும்மா தான் வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பு நல்லா குறைச்சி விட்டே வேக விட்டேங்க. பாருங்களேன், அரிசியும் தண்ணியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பக்குவம் வந்துடணுங்க. இந்த மாதிரி குழகுழப்பாக இருக்கணும், ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது நீங்கள் தம் போடும்போது. இப்போ கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கிறேங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் தான் அப்படிங்கிறனால ஒரு 1/4 மூடி மட்டும் எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன். இப்போ இதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா பெரட்டி விட்டுறலாம். நெய் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரட்டி விட்டுருங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம் பண்ணியாச்சுங்க. குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ
இப்போ நம்ம வெயிட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஆனால் அடுப்பை மட்டும் நல்லா குறைச்சி தான் வைக்கணும் நீங்கள். பிரியாணி வெயிட் ஆகிறதுக்குள்ளே நான் ஒரு கேரட் தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேங்க. கேரட் துருவி வச்சுருந்தேன் இல்லைங்களா, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் தயிரில் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இவ்வளோதாங்க. இதை தாளித்து கொட்டியாச்சு. இப்போ கேரட் தயிர் பச்சடியும் ரெடிங்க. இதோட கூடவே பெப்பர் எக்கும் ரெடி பண்ணுறேங்க. கையில் லைட்டாக இந்த மாதிரி சால்ட் எடுத்துக்கோங்க. அப்படியே எக்கில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பெப்பர் இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி 4ஆக வகுந்து வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளோட பெப்பர் எக்கும் ரெடிங்க. இப்போது வெயிட் ஆறி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். வெயிட் ஆறுனாலும் கொஞ்சம் பொறுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. நம்மளோட தேங்காய் பால் பட்டாணி பிரியாணி ரெடிங்க. பாருங்கள், உங்களுக்கு கீழே வரைக்கும் காட்டுறேன். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. சுவையான சூப்பரான பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. திறந்தோடனே வாசமே ஜம்முன்னு தூக்குதுங்க. நீங்கள் இதே பிரியாணியை தேங்காய் பால் போடாமல் செய்கிறதா இருந்தால் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அரைச்சி போட்டு செய்யுங்க. என்னங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டு லாக்டவுன் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் பால் பட்டாணி பிரியாணி, அதுக்கு ஒரு தயிர் பச்சடி, பெப்பர் எக்கு, ஒயிட் ரைஸு, தயிர், மோர் இதெல்லாம் இருக்குங்க. இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான். தேங்காய் பால் பட்டாணி பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுவும் இந்த கேரட் தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாங்க. இன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் பருப்பு பொடியும் எடுத்துக்கிட்டேங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லாக்டவுன் பீரியடில் நமக்கும் சரிங்க, அதுவும் பேச்சுலர்ஸ்க்கு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். செய்கிறதும் ஈஸிங்க. நீங்கள் பட்டாணி மட்டும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நான் பட்டாணி பிரியாணி, கேரட் தயிர் பச்சடி எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டிடுறேங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சாதாரணமாக நம்ம பிரியாணி செய்கிற டேஸ்ட் தான் இருக்குது. வெஜ் பிரியாணிலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த பட்டாணி சீசனில் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.